முன்னொரு காலத்தில் நர்மதை நதிக்கரை ஓரும் மகிழபுரம் என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை வீரசேனன் என்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்தான். அவன் மிக நல்லவனும் கூட. ஆனால் அவசர புத்தி அவன் வாழ்க்கையை சில நேரங்களில் புரட்டி போட்டது. அந்த அவசரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள். அவர் அதை போன்ற அவசரம் காட்டுவதே இருப்பான், எதையும் தீர ஆராய மாட்டான். அதே ஊரில் ஒரு பொன்னன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் 2 பசுமாடுகள் வைத்திருந்தான். அதற்கு காவலாக வேட்ட நாய் பைரவனை ஒன்று வைத்திருந்தான். இப்படி அவன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற போது யதாட்சியமாக ஒரு நாள் பொன்னனை அழைத்து வர இந்த வீரசேனன் தன்னுடைய காவலாட்களை ஏவிருந்தான் அரண்மனைக்கு வரும்பாடு. அப்படி கூறுகின்ற போது அந்த பொன்னன் பதறி போய் மன்னன் எதற்கு கூப்பிடுகிறார் என்று பதப்பதத்து தொழுவத்தில் அவசரமாக அந்த மாடுகளை கட்டிவிட்டு அங்கே பைரவன் சொல்லுகிறான், பைரவா, நான் அரண்மனை வரை சென்று வருகிறேன், இந்த பசுக்களை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று பைரவனுக்கு கட்டளை இட்டுவிட்டு இந்த அரண்மனைக்கு செல்லுகின்றான் பொன்னன். அப்படி இருக்கின்ற கால சூழலில் அடர்ந்த காட்டிலிருந்து நரி கூட்டமாக வருகிறது. பெரும் கூட்டமாக வந்து அந்த கொட்டகத்தில் புகுந்து அந்த பசுக்களை கடித்து குதறும் போது இந்த தனி ஒருவனாக இந்த பைரவன் எதிர்த்து போரிட்டு 2 நரிகளையும் கொன்று குவிக்கிறான். பதறிப்போன நரி கூட்டம் ஓடி போய்விடுகிறது. தன்னுடைய முகத்தில் உடலில் இரத்த கலமாக இருக்கிறது. இந்த நரியின் ரத்தமெல்லாம் உடம்பு புல்லாக இருக்கிறது. தன் எஜமான் வருவான், தன்னை வீரத்தை பாராட்டுவான் என்று உணர்ந்த அந்த பைரவன் நாய் வீட்டின் முன் கம்பீரமாக அமர்ந்திருந்தது. அப்போது வேலை அரசவையில் முடித்துக்கொண்டு பொன்னன் வீரசேனன் தேரிலே வருகிறான். வந்து வீரசேனன் பொன்னனும் வருகின்ற போது வீட்டில் அவரை விட வேண்டும் என்று அந்த பொன்னன் எத்தமிக்கின்ற போது வீட்டு வாசலில் இந்த பைரவன் நாய் இருப்பதை காத்து, ஓஹோ, எஜமானுக்கு துரோகம் செய்துவிட்ட இந்த விலங்கை உடனடியாக கொன்று குவியுங்கள் என்று காவலாட்களுக்கு சொல்ல உடனடியாக அந்த காவலாட்கள் தனக்கு ஈட்டியை ஒரே குத்துகிறார்கள், மாய்ந்து போடுகிறான். எந்த ஒரு உத்தரவும் யார் போய் உள்ளே தொழுவத்தில் பார்க்காமலே இதை செய்துவிட்டான் என்று அதிர்ந்து போன அந்த பொன்னன் கத்தி கூப்பாடிட்டு உள்ளே போய் பார்க்குறான். தொழுவத்தில் 2 மாடுகள் இருக்கிறது, 2 நரிகள் செத்து கிடக்கிறது. ஓஹோ, தனக்கு தன் உயிரை பொருட்படுத்தாமல் தன் விசுவாசமாக இருந்த என் வாழ்வாதாரமான என் கடவுளே கொன்று விட்டீர்களே என்று பரிதவிக்கிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது, நாம் மன்னன் அரசன் என்பவன் நீதி நிலை நாட்ட வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை நாம் உணராமல் தவறு பிழையாக செய்துவிட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரம் காட்ட கூடாது. கோபத்திலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ தீர்ப்பு வழங்கக்கூடாது. உண்மையான முழுமையான ஆராய்ந்து பார்க்காமல் செய்யும் காரியங்கள் என்றும் தீராத துயரை தரும் என்று மன்னன் வருத்தப்பட்டான். நானும் இக்கதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.